மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த 2025ஆம் ஆண்டில் மாதங்களை நடத்தி முடித்து 5வது மாதத்திலே கொண்டு வந்து இருக்கிறார். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது மாதத்தில் வாக்குத்தத்தம் நமக்கு அனைவருக்கும் தெரியும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரத்து நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் தெய்வமும் கட்டளைகளும் கட்ட நம்மளை முடித்திருக்கிறார். தெய்வமாய் நடத்தி முடித்திருக்கிறார். நம்முடைய தெய்வம் நம்மளோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறார். இந்த வாதத்தில் வாக்குதத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குதத்தை நம்மளை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 145வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 145 14வது வசனத்தை வாசிக்கலாம். யாவரையும் தாங்கி நடந்தடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கையில் தட்டுவோம். ஹல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவன். அவரை நம்மை கைவிடுவதே இல்லை என்று அர்த்தம். ஒரு இமை பொழுது கூட நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுகிற யாவரையும் விழுந்து போகிற மனிதர்களை தேவன் தனது சொந்த கரத்தினால தாங்கிறார். கைது. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தமது கரத்தினாலே உண்டாக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அதே சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, கர்த்தர் விழுகிற யாவரையும் அவர் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல விசுவாசத்தை வேண்டியது என்ன தெரியுமா? அவர் என் தேவன் என்பதை விசுவாசிக்கிறது. அவர் யார் என்று சொன்னா? அவர் யாருங்க? அவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் யாரு? என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய ஆவிக்குரிய, அதாவது உள்ளத்துல முதல் விசுவாசித்தது. அப்போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் என்ன பண்றாரு? செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதுல 13வது வசனத்தை வாசிக்க. உம்முடைய ராஜ்யம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்ணா? தூக்கி விடுகிறார். நம்ம சில நேரத்தில் நடந்து போறோம்னு வச்சுங்களேன். சில சமயம் என்ன பண்றோம்? நம்ம நடந்து போற நேரத்திலே என்ன பண்ணுது? காலு தடுமாறி விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருதா இல்லையா? சிலர் என்ன பண்றோம்? விழுந்து போய் விடுகிறார். அந்த நேரத்தில் நம்ம தூக்கி விட யாராயும் வரமாட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? முடிஞ்சவங்க உடனே அவங்களும் என்ன பண்ணுவாங்க? கையை ஊனி, காலில் ஊனி, டக்கரை நடந்து போயிடுவாங்க. இல்லைன்னா எழுதுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? யாராயிலும் உதவி கோசம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி சமயத்துல தான் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரா? தாங்குறா. ஹல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, நடந்த சம்பவம் அதுதான். என்னுடைய வாழ்க்கையில நான் மறித்து போக வேண்டும் போயிடணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நான் மறித்து போயிருக்கேன். எப்பன்னா நான் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வரோம்.
நான் வெளிவாரத்துக்கு வந்து வரையில் வெளிவாரத்தில் இறங்கி வரும்போது அந்த ட்ராக்கை தாண்டி நானே விழுந்த சமயத்தில் கரெக்டாக அதே ட்ராக்கில் தான் வண்டி வருது. ஏன் வந்து வண்டி வருது யோசித்து பாருங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் தான் எனக்கு அந்த நேரத்தில் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு என் தேவன் கலத்தை பிடித்து அந்த இடத்துல தூக்கி நடக்க வைக்கலன்னா அவர் தான் முடிஞ்சு போயிருக்கேன் என் வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் நம்முடைய தூதனை அனுப்பி என் வலது கரத்தை பிடித்து தூக்கி அப்படி நடக்க பண்ணி அதுதான் நம்முடைய தேவன். விடுகிற யாவரையும் தாண்டி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அவரிடத்துல வருகிற யாவரும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, புறம்பே தள்ளுவதில் என்று சொல்ல. ஒரே ஒரு வசனத்திற்கு வாசிக்கலாம். பிரியமானவர்களே, 146வது சங்கீதம் 146வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. குருடரின் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறவர் அவர். ஒரு காலத்துல நீ நான் எப்படி இருந்தோம், குருடனா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம். என்னைக்கு இயேசு நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தாரோ அன்றைக்கே மடங்கடிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பித்து தூக்கி விட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காண்கிறோம். இன்னைக்கு தேவனை நம்ம என்ன பண்றோம், முகமுகமாய் தரிசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். தேவன் தான் என் மனக்கண்களை திறந்தார். தேவனை அறிவில வளரும்படியாய் நம்முடைய மனக்கண்களை திறந்து இதான் வழி, இதுல நட அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுவது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அந்த வழியில் நடந்தா நமக்கு என்ன உண்டு, ஜீவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்குதான் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில மறக்காமல் எப்பொழுதும் அவரை நம்பிக்கொண்டிருப்போம். இந்த மாதத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கடந்த 4 மாதம் எப்படி தேவன் நம்ம நடத்தி முடித்தார், இந்த 5வது மாதத்தை அவர் நடத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி நாம் சோகம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே என் கரத்தில் ஒப்பு கொடு. ஆவியானவர் கடந்த 4 மாதம் எங்களையும் குடும்பத்தையும் சபையில் மக்களையும் மக்களின் குடும்பத்தையும் என் ஆண்டவரே கண்மணி போல நடத்தி முடியும். 5வது மாதத்தை தேவனின் கிருபையாய் தந்த இந்த மே மாதத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இந்த மாதம் முடிவு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஒரு சுத்த ஆவியானவர்கள் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில நிரப்புகிறார். பெரிய காரியங்கள் செய்யும். அந்த பிள்ளைகளுடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஒரு ஊழியக்கார ஆசீர்வதிக்கிறேன். பிளஸ் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவன் எல்லோரும் சேர்ந்து